இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி அது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. But he gives more grace. சொல்லுங்க, he gives more grace. எத்தனை பேருக்கு more grace வேணும்? கையை உயர்த்தி. more grace. கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். யாக்கோபு 4:6 சொல்றாரு, அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறார். இந்த கிருபை தான் ஒரு மனுஷனை குப்பை மேட்டிலிருந்து கொண்டு போய் ராஜாக்களோடு உட்கார வைக்கிறது. இந்த கிருபை தான் ஒன்றுத்துக்கு உதவாதவர்களை மேன்மக்களோடு கொண்டு போய் வைக்கிறது. பேரே அறியாத, ஊரே அறியாத இடங்கள் இருக்கிறவங்களையும் இந்த கிருபை அவங்க மேலே வந்துருச்சுன்னா அந்த கிருபை கொண்டு போய் அவங்களை எல்லாரும் அறியத்தக்க விதத்தில் அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறது. தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறார். He gives more grace. He gives more grace. இந்த நாட்களில் எவ்வளவுதான் நான் அபிஷேகம் பெற்றாலும், எவ்வளவுதான் வரங்களை பெற்றாலும், வார்த்தைகளை கேட்டாலும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தாலும், நமக்கு தேவையானது எதுனா அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஊழியத்துக்கு முன்னாடியும் ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் பிரயாசம் எடுக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நான் வரங்களில் தேரணும், நான் குணங்களில் தேரணும், ஆவியின் கனியில் நாம் தேரணும், என் குடும்பம் உயரணும், வளரணும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரணும், இழந்து போன எல்லா ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்குது, என் குடும்பம் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்குது. நம்ம கேட்க வேண்டியதில் ஆண்டவர்கிட்ட உடைய கிருபை தாரம் ஆண்டவரே, செபிக்கிறதுக்கு உடைய கிருபை தாரம், உடைய வார்த்தைகளை ரகசியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரம், உடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள உடைய கிருபை தாரம், தீர்க்காயுசோடு வாழ்றதுக்கு உடைய கிருபை தாரம், வரப்போகிற தீங்குகளுக்கு நான் தப்பித்துக் கொள்ள உடைய கிருபை தாரம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக கிருபை தாரும். Lord, give me more grace. Give me more grace. எல்லாரும் ஒரே நேரத்தில் வளர்ந்தாலும் ஒரு சிலர் மட்டும் அதிகமாய் உயர்றதுக்கு காரணம் தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபை. எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம், ஒன்னா தான் ஜெபிப்போம், ஒன்னா தான் எல்லா ஊழியங்களுக்கு போவோம். திடீர்னு பார்த்தா அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்ட்டு. தேவன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறார் அவர்கள் மேல் கிருபையா இருக்கிறார். All we need is the grace of God. All we need is the grace of God. பிள்ளைகளுக்கு நீங்க எதை சேர்த்து வைக்கிறீங்களோ வைக்கல, தேவனுடைய கிருபையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அவர் அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறார். அவர் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறோனோ அவன் மேல் கிருபையை வைக்க. யூஸ் மோர் கிரேஸ். அடிக்கடி நம்ம கிருபையை குறித்து தியானம் பண்ணியிருக்கணும். அந்த கிருபை என்பது அன்டிசர்விங் பீப்புளுக்கு, தகுதியற்ற பிள்ளைகளுக்கு தேவன் காண்பிக்கிற இரக்கம், தகுதியற்ற மக்களுக்கு தேவன் காண்பிக்கிற பலன் அல்லது தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு, அதுதான் கிருபை. தகுதியற்ற பிள்ளைகள் மேல் அவர் கிருபை வைக்கிறார். வேதம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கரெக்டான சிச்சுவேஷன்ல
நம்ம சோர்ந்து போகும்போது, இடறி போகும்போது, பலகீனப்படும் போது, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியாமல் தவிக்கும் பொழுது அவர் தம்முடைய கிருபையை அனுப்புகிறார். நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை உந்தி அனுப்புகிறார். அவர் அதிகமான கிருபை அவர் அளிக்கிறார். நேற்று ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இதுதான் ஆண்டவர் சொன்னார், கிருபை. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இந்த கிருபையை கொடுக்கிறார். அநேகர் ஊழியத்தை நான் வல்லமையாக செய்யணும், ஆண்டோடைய சித்தத்தில் செய்யணும், ஆண்டவர் எந்த அழைப்பு எனக்கு வச்சிருக்கிறார், அல்லது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவரால் முன்குறிக்கப்பட்டவன் என்றெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பேசியிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி அதை நான் பர்சீவ் பண்ணுறது, எப்படி நான் அதில் வளருவது, எப்படி நான் இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த அளவுக்குள் போவது, ஒரு போராட்டம், மன போராட்டம் நம்ம நெருக்கும். ஆண்டவர் சொல்றார், என் கிருபைக்கு நீ காத்தாரு. ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாரும், தேவரீருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததான். அப்படிதானே ஜபித்திருக்கிறார். தேவரீருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கிருபையை எனக்கு தாரும், உடைய கிருபையினுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தாரும், உடைய கிருபையினுடைய ஃபியூச்சர்ல தாரும். என் ஜெனரேஷன்லயே சாபம் இருக்குப்பா, அதெல்லாம் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருக்கோம், என் வாழ்க்கையெல்லாம் சாபத்தால் நிறைந்திருக்கிற எங்க குடும்பத்தில் உடைய கிருபையை தாரும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். As your soul lives, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ். இடத்துல சொல்றார், சம்பூர்ணமா இருக்கவும் எல்லா கிரியைகளிலும் நற்கிரியைகளை நீங்கள் பெருகிறதுக்கு அவருடைய கிருபை நமக்கு வேணும். வேலை கிடைச்சிறது முக்கியம் இல்லை, நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிறது முக்கியம் இல்லை, நல்ல படிப்பு படிச்சிறது முக்கியம், நல்ல குடும்பத்தில் போய் செட்டில் ஆகிறது முக்கியம் இல்லை. அவருடைய சகல விதமான கிருபை நம்ம மேல இருந்தாதான் எல்லா விதத்திலும் நம்ம பெருக சம்பூர்ணம் அடையவும் சகல நற்கிரியையிலும் நீங்கள் பெருகவும் அவர் கிருபையை வைத்திருக்கிறார். ஒரு சிலர் நல்லா படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துடுவான், நல்ல வேலைகள் கிடைச்சோன்னு ஆண்டவரை மறந்துடுவான், நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவான். சில பேர் ஊழியத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துடுவான், ஊழியத்தில் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கர்த்தரை மறந்து அதுக்கப்புறம் சித்தத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, இருக்கிறதையே பார்க்கறது கரெக்டாக இருக்குன்ற. இன்னும் நம்ம வளர்ந்து கொண்டே போகிறதுக்கு, பெருகி கொண்டே போகிறதுக்கு, சம்பூர்ணம் அடைகிறதுக்கு ஒரு சகல வித கிருபையை அந்தந்த சிச்சுவேஷனில் அவர் ரிலீஸ் பண்ணுறார். மொத்தத்தையும் கொடுத்துடுறதில்லை, மொத்தத்தையும் அவரை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துட்டு அவன் தேவனை தேடவே மாட்டான். ஆகவே தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையை தர்றார். அது காலைதோறும் புதியது என்று சொல்றார். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கொடுக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். சில வேலையில் நம்மளை ஒடுக்குவார், சில வேலையில் நம்மளை கீழ்ப்படிய வைப்பார், சில வேலையில் சில வேலை நம்மளை ஷேப் பண்ணுவார். அந்தந்த நேரத்தில் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். சின்ன சின்ன விஷயங்கள்ல
நம்மை ஒட்டைப்பார், நொறுக்குவார். அவர் சகல விதமான கிருபை நமக்கு கொடுக்கும்படி. ஸோ யார் இந்த கிருபையில பெருகுகிறார்களோ அந்த கிருபை அவளை கடைசி மட்டும் நடத்தி செல்கிறது. ஸோ ஆல் யூ நீட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். நேற்று இரவு ஆண்டவனோடு கூட நிறைய காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது குறிப்பிட்ட தேவ ஊழியரை பற்றி என்னோடு பேசினார். அவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை திரும்ப நான் எழுப்ப தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். இப்படிப்பட்ட என் கிருபை நான் நிறைந்த ஒரு ஊழியனை நான் தேடுகிறேன், ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒருவரையும் நான் காணேன். ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவரை பேசுவோம். அந்த ஊழியர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அந்த ஊழியரை குறித்து ஆண்டவர் இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் சொல்றார், அப்படி ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன், அப்படிப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் வைத்து என் வல்லமையை விளங்க பண்ண நான் தேடுகிறேன், ஒருவரையும் காணேன். ஸோ ஊழியம் செய்கிறதுக்கு, அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கிறதுக்கு அவருடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நேரம் கடந்து போகிறபடினால சில குறிப்புகளை மட்டும் பேசி நான் முடிக்கிறேன். முதலாவதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். முதலாவது, எப்பொழுது கிருபை இறங்கி வர்றதுன்னா, in times of weakness. Grace in weakness. நம்ம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணும்பொழுது, சோர்ந்து போய் ஃபீல் பண்ணும்போது, தாழ்வா ஃபீல் பண்ணும்போது இந்த கிருபையை அனுப்புகிறார். My grace is sufficient for you. My strength is made perfect in weakness and சொல்வார். என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்த, புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்கள் அவர் தான் எழுதியிருக்கிறார். அவருடைய சரீரத்தில் ஒரு பலகீனம், a thorn in his flesh. அந்த பலகீனத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். Lord, instead of removing it, he said, my grace is sufficient for you. சில வேளையில சில வீக்னஸை, சில வியாதிகளை, சில பலகீனங்களை ஆண்டவர் ரிமூவ் பண்ணுறதே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அதுக்கு பதிலாக அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். வீக்காக ஃபீல் பண்ணும்போது தேவனுடைய கிருபை நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். ஒருத்தருக்கு பயமே ஒரு வீக்னஸாக இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த நர்வஸ்னஸ்னால, ஃபியர்னால எக்ஸாம் ஹாலுக்கு போனால் எல்லாமே மறந்துடுவாங்க. சிலருக்கு எக்ஸாம் ஹால் போய் பேனா கையில் எடுத்து பேப்பரை வாங்கணுன்னு கை நடுக்க ஆரம்பிச்சிடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இன்டர்வியூக்கு போவாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் இருக்கும். இன்டர்வியூ போனோன்னு எல்லாமே பிளாங்க் அவுட், கேட்குற கேள்விக்கே பதில் தெரியாது. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்களே மறைச்சி பார்ப்பான். நீங்கள் முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள், அப்புறம் நான் என் பேரை சொல்கிறேன்னு ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு அனுப்பிச்சிடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி எல்லாமே பிளாங்க். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். எதுவுமே அவங்களுக்கு நிலைச்சே நிற்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ். அது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். ஸோ அந்த பலகீனத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாம, அந்த பலகீனத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகலாம். இந்த பலவீனத்தில்
நம்மை தாங்கிக் கொள்ற கிருபையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். இந்த பலகீனத்திலும் உம்முடைய கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கும்போது அந்த கிருபை நம்ம மேல் இறங்கும் போது அந்த பலகீனத்தை நீங்கள் கடிந்து கொள்வீர்கள். அந்த பலகீனத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேல் இறங்கும் போது அந்த ஃபியர் நம்ம விட்டு விலகிறோம், அந்த ஆங்ஸைட்டி நம்மளை விட்டு விலகிறோம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளை விட்டு விலகும். அது வரைக்கும் சாத்தியமே இல்லைன்னு சொன்னவர்கள் சாத்தியமாகும். முடியவே முடியாதுன்னு சொன்ன காரியம்லாம் அப்ப முடியும். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். தெரிஞ்ச பாடல் எல்லாரும் பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீ உருவாக்கின கிருபை எது? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை எது? எல்லாரும் கரங்களை தட்டி. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை எது? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஒவ்வொருவர் மேல் அநேக சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒரு மாதமா சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஒரு வாரமா சோர்ந்து போயிருக்கிறீங்க, சில நாட்களா சோர்ந்து போயிருக்கிறீங்க, உடைந்து போயிருக்கிறீங்க. தேவன் உங்களை பலப்படுத்தும்படி நம்முடைய கிருபை இன்னைக்கு உங்கள் மேல் வைக்கிறார். கிருபை ஒவ்வொருவர் மேல இறங்க, கிருபை ஒவ்வொருவர் மேல இறங்க. ஓ ராமன் கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, அப்பா ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருப்பதும் நிர்மூலமாக சுத்த கிருபை அல்லவோ உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைகளை உயர்த்தி கிருபையே, மகிமை இறங்குகிறது, வீடுகள்ல இறங்குகிறது, உங்க மேல இறங்குகிறது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இரண்டாவதாக ரோமர் 5:20 வாசிக்க கேட்போம். ரோமன்ஸ் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில்
கிருபை அதிகமாய் பெருகிற்று. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எப்பெல்லாம் நியாயப்பிரமாணம் மேற்கொள்ளுதோ அப்பொழுது கிருபை அந்த இடத்துல அதை விட அதிகமாய் மேற்கொள்ளுது. அதான் சொல்றார், மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்த. நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் இதெல்லாம் பாவம்னு யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தாரோ அப்போதான் அது வரைக்கும் இருந்த ஒவ்வொன்றும் பாவம்னே அவங்களுக்கு தெரிஞ்சு. கரெக்டு தானே? அது வரைக்கும் அவங்க தெரியாது. கொலை செஞ்சா பாவம்னு தெரியாது, திருடுனா பாவம்னு தெரியாது. என்னைக்கு நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வந்துச்சு, பவுண்டரிஸே வந்துச்சு. யார் யாரை திருமணம் செய்து கொள்ள முடியும், எந்தெந்த உறவுகளுக்குள்ளே திருமணம் செய்து கொள்ள முடியும், எதை செய்து கொள்ள முடியாது, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்தார். அது வரைக்கும் அந்த வாஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கும் அநேகர் வந்து அப்படி கேள்விக்கு என்னையும் கேள்வி கேட்டுறது உண்டு. ஆதி ஆகமத்தில் இப்படி இருக்குது, எப்படிலாம் அனுமதிச்சுதா வேதம் சொல்லி. அவங்களுக்கு தான் இந்த பதில். என்னைக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே ஒரு நடைமுறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, சட்டத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. கான்ஸ்டியூஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி there was no laws. என்னைக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஆக்ட்ஸாக பாஸ் பண்ணப்பட்டுச்சோ, லாஸாக பாஸ் பண்ணப்பட்டுச்சோ அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இப்போ கூட தண்டனை கொடுக்கும்போது, ஜட்ஜ்மெண்ட் கூறும்போது இந்த பர்டிகுலர் ஆக்ட் பிரகாரம், லாஸ் பிரகாரம்னு சொல்லி அந்த ஆக்ட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நியாயப்பிரமாணம் வந்த பொழுது பாவம் பெருகின. ஆனால் பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபையும் அதிகமாய் பெருகி. என்கிட்ட ஜெப குறிப்பு சொல்கிறவங்க எல்லாம் மனசா எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் குடும்பத்தில் ஆண்டவரே இறக்கப்பட்டா கூட நானே வேணான்றேன். ஏன்னா அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க என் குடும்பத்தில். என் குடும்பத்தை தான் எப்படின்னு பார்த்தா என் புருஷன் குடும்பத்தில் அதோட கொடுக்காரன் மொத்த ரவுடிங்களும் அங்கே தான் இருந்திருக்கானுங்க. இதுலேருந்து நாங்கள்லாம் வெளியே வர்றதுக்குள்ள பாவம் பெருகுகிற, சாபம் பெருகுகிற இடத்துல தேவனுடைய கிருபையும் அதிகமாய் பெருகுகிற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, ஒருவேளை இதெல்லாம் பார்த்து நான்லாம் ஜெபம் பண்ணி எங்கே வெடிவு காலம் எங்கே வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அங்கே தான் கிருபை அதிகமாக பெறும். அங்கே தான் தேவனுடைய கிருபை அதிகமாக பெறும். சங்கீதம் 51 முழுவதையும் பதிச்சிங்கன்னா தாவீது போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றார். தானியேல் தன் தேசத்தின் ஜனங்களுக்காக சேர்ந்து ஜெபம் பண்றார். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது அங்கே தேவன் கிருபையை அதிகமாக ஊற்றுகிறார். ஸோ எந்த குடும்பத்தின் மேல் அதிகமான சாபங்கள், பாவங்கள் இருக்கிறதோ உங்கள் நிமித்தம், உங்கள் ஜெபத்து நிமித்தம் தேவனுடைய கிருபையும் அதிகமாய் பெருகுகிறது. ஐயோ எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர் இல்லை, ஐயோ எங்கள் அம்மா சாத்தான் வழிபாட்டில் இருக்கு. சாத்தான் வழிபடுறது இல்லாமல் அதுவே ஒரு சாத்தானாக இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமை எங்கள் வீட்டில் நடக்கு. அவ்வளோ அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு சாபம் இருக்கு. நல்ல சாவே என் குடும்பத்தில் வந்தது கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என் கிருபையை உங்கள் மேல் நான் ஊற்றுகிறேன். எப்படி நியாயப்பிரமாணம் பாவத்தை அதிகமாக்கி காமிச்சதோ, சாபமும் பாவமும் பெருகிற இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அதிகமாக வெளிப்படுகிறார். அவரே கிருபாதாரா பலியாக வந்து வெளிப்படுகிறார். நாம் பாவம் செய்வோமானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக
பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனத்தை வைத்து ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் தரிசனம் கொடுத்தாராம். ஒவ்வொரு முறையும் தேசத்தார், ஒவ்வொரு முறையும் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கும் போது பிதா இருக்கிற இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போவார். போய் தன் கைகளையும் கால்களையும் தன் விழாவையும் சரீரத்தையும் அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவை மரணத்தை மறிக்கிற வரைக்கும் அந்த அத்தனையும் ஒரு காட்சிகளையும் அவருக்கு நினைவுபடுத்துவார். கிருபாதார பலியாக போய் நின்று நமக்காக அவர் பரிந்து பேசுவார். இந்த வசனத்தை இப்போ யோசிச்சு பாருங்க. போய் முன்னாடி நின்றவர் அத்தனையும் காமிப்பார். நமக்காக பரிந்து பேசுகிற கிருபாதார பலி இயேசுவே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற கிருபை. கிருபையில் எத்தனை கிருபை இருக்கு. அதெல்லாம் சகல விதமான கிருபைன்னு எழுதிட்டார். நம்ம சொல்றதுல ஆண்டவரே கிருபை தாரும், ஆண்டவரே கிருபை தாருமே. பாட்டு பாடுற மாதிரியே கிருபை தாரும் தெய்வமே, கிருபை தாருமே. ஒரு சகல விதமான கிருபையை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அந்த கிருபையை வச்சு நம்ம எங்க லெவலுக்கும் போயிட்டு வர முடியும். தேவனுடைய சிங்காசன அறை வரைக்கும் போயிட்டு வர முடியும். எப்பேற்பட்ட குடும்பத்தில் நீக்கப்படாத சாபங்களும் ஆண்டவரும் செவரையே அடைச்சிருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ண கேட்கலன்னா கூட இந்த கிருபை பெற்றவர்கள் போய் ஆண்டவருடைய சமுதாயம் நிற்கும் போது கேட்பார். மோசேயும் சாமுவேலும் என் சமூகத்துக்கு வந்தால் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு கிருபை இருக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவார், மோசேவும் சாமுவேலும் வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நமக்கு தான் இயேசு சுவாமி இருக்காரு. மோசேயும் சாமுவேலும் ஜெபம் பண்ணி கேட்கலனாலும் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரை கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடு. ரெக்கமெண்டேஷன் அவர் தான். அவர் போன உடனே மொத்தமாக முடிஞ்சிடும். சாங்ஷன் எங்கப்பா சைன் பண்ணணும் போட்டுருவார். ஏற்ற சமயத்தில் காண்பிக்கப்படுற கிருபை. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன கிரேஸ் இன் டைம்ஸ் ஆஃப் வீக்னஸ், ரெண்டாவது இன் டைம்ஸ் ஆஃப் சின் அண்ட் ரிப்பன்டன்ஸ், மூன்றாவது கிரேஸ் டூரிங் ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். எல்லாருக்குமே ட்ரையல்ஸ் உண்டு, எல்லாருக்குமே சஃபரிங் உண்டு. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ஏன் நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ ஆகும்போது there will be number of tests. ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை முடியும் போது ஒரு டெஸ்ட் வைப்பான். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பான். வீக்லி டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட்டோ ஏதோ ஒரு டெஸ்ட் வைப்பான். டெஸ்ட் இல்லாமல் அடுத்த கிளாஸ்க்கே போக முடியாது. டெஸ்ட் இல்லாமல் ப்ரொமோஷனே கிடையாது. இப்போலாம் இன்டர்வியூலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரைனிங் டெஸ்ட்டே வைப்பான். அவன் 4 வருஷம் படித்து முடிச்சிருப்பான். இன்ஜினியரிங் 5 வருஷம் படித்து முடிச்சிருப்பான். டிகிரியை முடிச்சுட்டு பிஜியை வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணியிருப்பான். எல்லாம் முடித்து இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அதுக்கு ஒரு 5 ரவுண்டு எல்லாம் முடித்து செலக்ட் ஆகிட்டோன்னு போனோன்னா 3 மாதம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக டெஸ்ட். இதில் நீ ஃபெயில் ஆகினா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் சார். அவனுக்கு ஏன்டா நம்மலாம் படித்தோம் வாழ்கிறோன்றே என்ன வந்துடும். யோபு ஒரு லெவலுக்கு மேலே விட்டு போச்சு. எல்லாமே போதும், பொறுமையாக இருந்தது போதும், முடிஞ்சுது. அப்போ தேவன் அந்த நேரத்தை தம்முடைய கிருபை அனுப்புகிறார். தேவனே வந்து கிருபையோடு பேசுகிறார். சில வேளை நம்ம யார் பேசினாலும் நம்ம எங்கே என்ன கேட்டாலும் செட் ஆகாது. நம்மளோடு தேவன் பேசுகிற விதங்கள் இடங்கள் உண்டு, சில பாடல்கள் உண்டு. அதை வந்து நம்ம நினைச்சிருக்கோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் போராட்டம் வரும்.
எல்லாருக்கும் உபத்திரம் வரும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். வேலை செய்கிற இடத்துல வரும், படிக்கிற இடத்துல வரும், ஊழியம் செய்கிற இடத்துல வரும், வாழ்கிற இடத்துல வரும், செட்டில் ஆகிற இடத்துல வரும், போய் செட்டில் ஆகிற தேசத்தில் வரும். எங்கே இருந்து எது கிளம்புதுன்னே தெரியாது. எங்கே நல்லதே செஞ்சுருப்போம் அந்த இடத்துல தான் அதிகமான பிரச்சனை. ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. If not for the grace of God, அடிக்கடி அவருடைய கிருபை நம்ம வந்து சூழ்ந்து, யார் மேல் தேவன் தம்முடைய கிருபை வைக்கிறாரோ அவங்க இடத்துல மிக கவனமாகவும் நம்ம இருக்கணும். கிருபை அப்படியே அவளை மூடி பாதுகாத்து கொண்டே இருக்கும். யார் மேல் தேவனுடைய கிருபை இருக்கோ, you cannot touch them, you cannot cheat them. அது அப்படியே நமக்கு விரோதமாய் திரும்பும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். நம்பர் 4, எபிரேயர் 4:16 வாசிக்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். In times of need, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அந்த கிருபையை ரிலீஸ் பண்றார். உங்களுக்கு ஒவ்வொரு டைம்லையும் அந்த கிருபை தேவை, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை தேவை. சில வேளையில் அந்த சிச்சுவேஷனில் உள்ள என்ட்ராகிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு கிருபை அழைப்பார். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் தம்முடைய கிருபை அளிக்கிறார். இன்டர்வியூக்குள்ள போகிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும், அந்த நேரத்தில் தம்முடைய கிருபை அளிக்கிறார். எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு ஃபியர் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் தம்முடைய கிருபை அளிக்கிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் இந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே போகலாம். அந்த டைமில் கிரேஸ் இன் டைம் ஆஃப் நீட் கரெக்ட் நேரத்தில் வந்து கொடுப்பார். பெரிய தேவை இருக்கும், ஐயோ மலை மாதிரி இருக்குதே, நினச்சாலே தலை சுற்றுது, எப்படி இதெல்லாம் கடன்லாம் அடைப்பேன், எப்படி இந்த லோன்ஸ் எல்லாம் அடைப்பேன், எப்படி இந்த பெரிய ப்ராஜெக்டை நான் கட்டி முடிப்பேன். He gives grace in time of need. 1 ராஜாக்கள் 19 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, he was so discouraged, exhausted. அது ஒரு ட்ரையல், அது ஒரு டெஸ்ட். எலியா தீர்க்கதரிசியை சோர்ந்து போயிருக்கிறார். மன சோர்வு வந்து நம்ம நெருக்கும் போது, உடைந்து போகும்படி நம்ம இருதயத்தை அழுத்தும் போது எலியா சோர்ந்து போய் படுத்துக்கொள்றார். He was so exhausted and discouraged. ஆண்டவரே வந்து எலியா மேலே இறக்கப்பட்டு எலியாவுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறார். கர்த்தருடைய கிருபை எலியாவின் மேலே இறங்கி, எலியாவை ஏன் சோர்ந்து போயிருக்கிற, எழும்பு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எழுந்து சாப்பிடுன்ற. அவன் செத்து போனால் நல்லா இருக்கும்னு சாப்பிடாமே செத்துடலான்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, சாவு இல்லை ராஜா, இப்போ சாவு கிடையவே கிடையாது, எனக்கு எழுந்து சாப்பிடு, நல்லா சாப்பிட வச்சு ஓட விட்டார். சாவணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சாவே வராது. சீக்கிரம் செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாவே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் செத்துணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, சாவே அவங்களுக்குலாம் வர. ஆண்டவர் அவங்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து அவர்கள் வாய்களே, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு கிருபையில தான் நான் வாழ்றேன்னு சொல்ற அளவுக்கு அவங்களை பலப்படுத்துவார். சோர்வு எல்லாரையும் தாக்கும், சோர்வு எல்லாரையும் தாக்கும். ஆனால் அந்த சோர்வின் மத்தியில் அவர் கிருபையை அளிக்கிறார். மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவர். பாடியில்லாம கைகளை உற்சாகமா தட்டி, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே,
உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. தானனனா தானனனா தானனனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மையுள்ளவரே. தானனனா தானனனா தானனனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவர் உண்மை உள்ளவர். ஒருத்தனை தெரிந்து எடுத்துட்டாருன்னா முடிவு பரியந்து அவளை கைவிடவே மாட்டார். ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாருன்னா அவர் முடிவு பரியந்தும் அவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தும் அவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். நம்ம தெரிந்து கொண்ட சீஷர்களை அவர் முடிவு பரியந்தும் அவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். யூதாஸ் கிட்டேயும் அன்பு கூர்ந்தார், பேதுரு இடத்துல அன்பு கூர்ந்தார், நான் கூட என்ன ஜெபிக்காத எல்லாரிடத்திலுமே அன்பு கூர்ந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. நம்பர் 5, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒருத்தவங்க மெச்சோர்டா இருக்காங்க, ஊழியத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, ஆவியில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு அடையாளமே அவங்கள இடத்துல நீங்கள் தாழ்மையை எதிர்பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில் தாழ்மையை பார்க்க முடியும், பேச்சில், நடக்கையில், செய்கையில். அப்போ தான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அபிஷேகத்தில் யார் வேணா வளரலாம், டேலண்ட்ஸில் யார் வேணா வளரலாம். ஒருத்தருக்கு பாடல் எழுதுகிற கிருபையை கொடுப்பார், ஒருத்தருக்கு புக்ஸ் எழுதுகிற கிருபையை கொடுப்பார், ஒருத்தருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கிருபையை கொடுப்பார், ஒருத்தர் பயங்கர மியூசிஷியன்ஸாக இருப்பாங்க, பயங்கர ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையான மெச்சூரிட்டி, உண்மையான க்ரோத் எங்கே இருக்குன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதில் தான் மெச்சூரிட்டி தெரியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா படிக்கலாமே. லூக் 18:13-14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். குற்றம் சாட்டுகிறவர் இல்லை, யார் தேவனுக்கு முன்பாக போய் தாழ்த்துகிறானோ அவனே நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் ரட்சிக்கப்படாதவனும் பாவியும் எங்கு நிற்பான்னு வேதம் சொல்லும். இப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அதிகன் போல். அப்படின்னா யார் தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க,
நீதிபரராகிய இயேசு அவங்கள நீதிமான்களாக மாற்றுகிறார். அவ்வளவுதான். நம்பர் 6, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. By the grace of God I am what I am. நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அதுவும் தேவனுடைய கிருபைன்னு சொல்றார். So grace for God's service and His ministry. ஸோ ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தகுதியாக அவருடைய கிருபை, அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு அவருடைய கிருபை, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸில், ட்ரையல்ஸில், டெம்டேஷன்ஸில், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் அவருடைய கிருபை, இன் டைம்ஸ் ஆஃப் நீடில் அவருடைய கிருபை, ஊழியம் செய்கிறதுக்கு அவருடைய கிருபை வேண்டும். அந்த கிருபை தான் நம்ம குடும்பத்தை பாதுகாத்தோம். மோசே தீர்க்கதரிசி முன்னாடி பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ பேர் இஸ்ரவேல், ஐயோ என்னால் முடியாதாங்க. 2 கால் வச்சுருக்க மோசே, 2 பாதம் வச்சுருக்க மோசே போய் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா? அத்தனை லட்சம் பேர், இவ்வளோ லட்சம் பேர் புருஷர்கள் மாத்திரம் மோசே போய் எப்படி கவர் பண்ண முடியும்? ஆனால் ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுக்கிறார். மோசே, நான் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன், அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன், அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். என் மேல் நான் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன், நான் அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். உன் மேலே இருப்பேன். முடிச்சிட்டார். யோசுவா பார்த்து சொல்கிறார், யோசுவா திருப்பியும் முதலேருந்தே நான் சொல்ல வைக்காத, வேணா மோசே நாகமங்களை படிச்சுக்கோ. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். சொல்லுங்க ஆமென். திருப்பி ஆண்டவரே பார்த்தாரு, உனக்கு முதலேருந்து ஆரம்பிக்கணும் போல பாடம். ஒரேடியாக முடிச்சிட்டார் சிம்பிளாக. நான் மோசையோடு எப்படி பாருந்தேன், அந்த மாதிரியே உன்னோடு இருப்பேன். யோசுவாக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும், மோசை செஞ்ச மாதிரியே நம்ம போய் செங்கடலை பிரித்தோன்னா ஏற்கனவே செஞ்சது மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏன் சூரியன் கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது? டிபார்ட்மெண்ட்டே மாற்றிட்டார், சோலார் சிஸ்டமுக்கு போயிட்டார். God does not call the qualified, but He qualifies the called. ஒருத்தனை ஊழியனுக்கு அழைக்கும் போது அவனை குவாலிஃபைடாக கூப்பிடுறதே கிடையாது. குவாலிஃபைட் பீப்புள் அவருக்கு வேணவே வேணும். அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிருப்பான். ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை சொல்கிறேன். அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் குவாலிஃபை பண்ணுறார். கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவார். அவருக்கு எண்ட் தெரியும் தானே, அந்த எண்டு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அந்த எண்டில் ஜெயமாக ஓடி முடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? நிற்கிறேன்னு சொன்னவன் கடைசியில் விழுந்துருவான். எல்லாரையும் விழுந்துருவான் 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 விழுந்துருவான்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவன் தான் கடைசியில் போய் நிற்பான். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். He gives grace to serve Him. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன கையெல்லாம் கொஞ்சம் அப்படி தட்டுறது. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை
கடைசியாக 7வது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த கிருபாதார பலியாகிய இயேசு ஒரு நபருக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழசு எல்லாம் ஒழிஞ்சிருதான், ரேஸ் ஆயிடுதான். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து இருக்கும் தானே, இப்படிதானே எழுதுறாரு கொலோசியர்ல பவுல். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட தலையெழுத்துக்கள் இருக்கும் தானே, அதெல்லாம் என்ன பண்ணுவார்? என்ன பண்றார்? எழுதப்பட்டதுன்னு எழுதிட்டார் அவர். ஸோ உங்கள் புக் ஆஃப் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கை ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்கள் குடும்ப ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜென்ரேஷனல் கர்சஸ் இருக்குது, மொத்தமும் சாபமாக எழுதியிருக்கு. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்றீங்க. ஆண்டவரே, நான் ஊழியமும் பண்ணிருக்கிறேன், கண்டபடி எல்லாரையும் பேசுகிறேன், திட்டுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், இன்ஸ்டாவில் போடுறேன், ஊன்னு இஷ்டத்துக்கு டிட் ஃபார் டாட்டு, நீ கட்டுறியா பூனைக்கு நான் கட்டுறேன், மணியை நீ கட்டுறேன்னு மாற்றி கட்டின்னு இருக்கிறோம். எல்லாம் அப்படியே சாபமாக அப்படியே எழுதப்படுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு போய் ஆண்டவர் சமுத்திரம், ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும்பா அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்கண்ணா. இவ்வளோ சாபம் எழுதியிருக்குல்ல, குடும்பத்தில் இது இருக்குது, அங்கே இருக்குது, சிலை வழிபாடு தப்பு, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற சிருஷ்டியை தொழுது கொள்வது தப்பு, மொத்தம் பண்ணுறது அதுதான், எல்லாம் அப்படி தான் ஃபுல்லாக எல்லா பாவமும் அக்கிரமும் பண்ணி இவ்வளோ சாபமும் அப்படியே எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. கொலோசியர்ல 2:14, 15, 16 சொல்கிறார், நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளாலும் பிரமாணங்களால் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துக்களை அவர் கொலைத்து சிலுவிலே ஆணியடித்து வெற்றி சிறந்தார். ஸோ கொலைத்துன்னு போட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, இயேசுவின் ரத்தம் அந்த பேஜஸ் எல்லாம் இறங்கும் போது அப்படியே அதை எரேஸ் பண்ணிடுது. அந்த சாப எழுத்து எல்லாத்தையும் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். சொல்லுங்க, எல்லாமே என்ன ஆகிடும்? உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, உங்கள் எதிர்காலத்துக்கு விரோதமா ஒரு ராபாலாஷக் எழுதப்பட்ட எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினாலே எரேஸ் ஆகி எல்லாமே பிளாங்க் அவுட். அது வரைக்கும் நீ பிளாங்க் அவுட் ஆகிட்டு இருந்திருப்ப. ஏசப்பாக்குள்ளே வந்த உடனே உனக்கு விரோதமாக இருந்த எல்லாம் பிளாங்க் அவுட் ஆகிறதுக்கான ரீசன் எல்லாமே பிளாங்க் அவுட் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். The blood of Jesus Christ cleanses us away from all sins and curses. எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு நியூ பேஜஸை திறக்கும், நியூ பிகினிங்ஸை கொடுக்கும். சில பேர் ரட்சிக்கப்படும் போதும் சரி, சில பேருடைய வாழ்க்கையில் சாபம் உடையுதுன்னு ப்ராஃபஸி கொடுக்கும்போது பார்ப்பேன், அவங்க வாழ்க்கையில் புது பேஜை திறந்து தேவனுடைய பெண் வந்து நிற்கும், எழுத புதுசாக எழுதுவார். அதுதான் சொல்கிறாருங்க பவுல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், படையவர் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பேதுரு போய் மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, எனக்கு சொன்னிருப்பா, கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து இந்த மக்கு மண்டைக்கு ஏறவே இல்லைப்பா, என்னை மன்னிச்சிரும்ப்பா. ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுறான், பழைய எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு, இது உனக்கு முன்னாக புது ஊழியத்தை கொடுக்குறேன், புது ப்ராஜெக்டை கொடுக்குறேன், புது டைமென்ஷனில் ஊழியத்தை கொண்டு போகிறேன். இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தானே இருந்தேன், இப்போ உன் கையில் சபையை கொடுக்குறேன். பேதுருவே, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ராக் கேபா, யுவர் அ ராக். உன் மேலே என் சபையை நான் கட்ட போகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ளதில்லை. பழசை எரேஸ் பண்ணாதான் இதெல்லாம் சொல்ல முடியுமே. ஆண்டவர் சொல்ற, அவங்க வாழ்க்கைக்கு எல்லா பழசையும் கிருபையினால் எரேஸ் பண்ணிட்டு புது சிருஷ்டியா
புது டைமென்ஷன்ல, புது விஷன்ஸோட, புது அனாயிண்டிங்கோட இன்னைக்கு உங்க முன்னாக புதிய பாதைகளை ஆண்டவர் வைக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை பாசிட்டிவ் அவர் எரேஸ் பண்ணி, தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே, தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே, அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா நியூ பிகினிங்ஸை கொடுக்கிறார் ஆண்டவர் ஒமேகா, உங்க லைஃப்ல, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, புகழ் உமக்கே உங்க மினிஸ்ட்ரியில, எப்போதும். உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில பழச எல்லாத்தையும் எரேஸ் பண்றார் ஆண்டவர். இயேசுப்பா எல்லாத்தையும் எரேஸ் பண்றார், எல்லாத்தையும் எரேஸ் பண்றார். உன் மேல பழி வராதபடி எல்லாத்தையும் எரேஸ் பண்றார். உன்னால அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாத்துறார். ஓ மேல கிருபையா. I see the grace of God coming down like a wind. It's coming like a wind. It's coming like a wind. எப்போதும் அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். ஒரு உண்மை சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மாவும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட மணலோட சுண்ணாம்பு கலந்து பில்டிங்ஸை கட்டுவாங்க. அந்த பெரிய பெரிய இந்த ஹைகோர்ட்டு சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போலாம் கட்டின பில்டிங் அப்போ போய் இப்படி திரும்பி வரதுக்குள்ளே கிராக் விட்டுரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க, போய் பாருங்கள் பெருசாக கிராக் விட்டுரும். அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவரா கட்டுறாங்க அப்படி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பில்டிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய கலந்துருக்காங்க. அதில் ஒன்று இந்த சுண்ணாம்பு கலர். ஸோ அந்த சுண்ணாம்பை எடுத்து அதில் போட்டு தண்ணியை கலந்த ஒன்று அதில் அப்படியே புகை எழும்பும். கெமிக்கல் ரியாக்ஷன் காமிக்கும். தண்ணி பட்ட ஒன்று அது அப்படி புகை போல எழும்பி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதை கலக்கி இந்த மணலோட கலந்து சிமெண்ட்டோட கலந்து அதை கட்டுவாங்க. அப்போது ஒரு நாள் அந்த சின்ன பிள்ளை ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சுண்ணாம்பு இதில் விழுந்துடும். கொதிக்கிற சுண்ணாம்பு கலவையில் விழுந்துடும். அந்த அது வந்து தெரிச்சு அவன் கண்களுக்குள்ளே அந்த சுண்ணாம்பு பட்டு கண்கள் ரெண்டும் செவந்து கத்த ஆரம்பிச்சிடும். துடிக்க துடிக்க அவங்க தாய் ஓடி வரும். சுற்றி இருக்கிற அப்போல்லாம் நாட்டு வைத்தியர் தான், பக்கத்தில் நல்ல டாக்டர்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த வைத்தியரை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, எங்கேயாவது போய் ஒரு கோழியோ ஒரு ஆடையோ ஒரு எந்த கிடைக்குதோ அதை வெட்டி ரத்தத்தை கொண்டு வந்து அந்த கண்களில் ஊற்று. அந்த ரத்தம் மட்டும்தான் கண்ணுக்குள்ள, அந்த சுண்ணாம்பு கண்ணோடு சேர்ந்து அது எரியாத கண்ணே போயிடும். சுண்ணாம்பாச்சு. ஏன்னா கண்ணில் இருக்கிற தண்ணி அந்த சுண்ணாம்பு சேரும்போது புகை கிளம்பு. அந்த சின்ன பையன் துடி துடிக்க கத்துறான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த நேரத்தில் நான் எங்கே போய் ஆட்டையும் கோழியும் எங்கே போய் தேடுறது, அதுக்குள்ளே என் பிள்ளை கண்ணே போயிடுவேன். என் விரலை வெட்டிக்கோ, என் விரலை வெட்டி எவ்வளோ ரத்தம் எடுக்க முடியுமோ எடுத்து என் பிள்ளை கண்ணில் ஊற்றி. வேறு வழியே இல்லாமல் அந்த வைத்தியர் கையை சீவி அங்கே இருக்க நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல, பிளட் எடுக்கும்போது டெஸ்ட் பண்ண ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். கையை கொஞ்சம் விரல சீவி ரத்தத்தை எடுத்து அந்த கண்களில் ஊற்றணும். 2 கண்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கத்துன பையனுடைய சவுண்ட் அமைதியாயிடுச்சு. எரிச்சலாக இருக்காப்பா? எரிச்சல் இல்லை. வலிக்குதா? வலி இல்லை. இந்த செவந்த கண்கள் திரும்பி நார்மலாக மாறிடுச்சு. இந்த 2 கண்களும் தப்பித்து கொண்டது. நாம் ஏற்ற நேரத்தில் சகாயம் பெறும் கிருபையை பெறுகிறோம்.
சகாயம் செய்யும் கிருபை. இப்படிதான் வழியில, முடியல, வியாதியில, கஷ்டத்துல, ட்ரையல்ஸ்ல நம்ம கத்தி கூச்சலிடும் பொழுது, வீக்னஸ்ல, ரிப்பன்டன்ஸ்ல, ட்ரையல்ஸ்ல, ஊழியத்தின் பாதையில, டைம் ஆஃப் நீட்ல ஹம்பிள் ஆண்டவரை நோக்கி முடிஞ்சிருச்சுப்பா எல்லாமே கதறும் போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இந்த தாயினுடைய ரத்தம் அந்த கண்களுக்குள்ள இறங்கி உனக்கு திரும்பியும் புது வாழ்க்கையை கொடுத்துச்சு. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை, கிருபாதார பலியாகிய இயேசு வந்து நம்முடைய ரத்தத்தை நம்ம மேல ஊற்றுறார், நம்ம வியாதியில ஊற்றுறார், நம்முடைய சாபத்தில் ஊற்றுறார், நம்முடைய அக்கிரமங்கள்ல ஊற்றுகிறார், நம்முடைய ஊழியத்தின் பாதையில ஊற்றுகிறார். தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது இந்த ரத்தத்தின் மூலமாய் ஊற்றுகிறார். ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பலர் எல்லாம் ஒழிந்து போயின. He gives more grace. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார்.